வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் பங்குனி மாதத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம். தமிழ் மாதத்தின் இறுதியாக வரக்கூடிய கடைசி மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவத்தை கொண்டிருக்கிறது. சூரியனுடைய அமர்வு ஒரு தமிழ் மாதத்திற்கும் மாறிக்கொண்டே வரும் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே ஓரளவிற்கு தெரிந்திருக்கும். இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் கிரகம் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு மாறக்கூடிய நிலையாக இருக்க போகிறது. இதுதான் பங்குனி மாதத்திற்குடைய முக்கியமான கிரகமான சூரியனுடைய அமர்வு. அங்கு சனியுடன் அவர் இணைய போகிறார். இது காலச்சக்கரத்திற்கு 12ஆம் வீடாக வரக்கூடிய நிலை அப்படிங்கறத நம்ம மறக்க கூடாது. அந்த சூரியனுடைய அமர்வு 12ஆம் வீட்டில் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் அமர்வது எல்லோருக்குமே சாதகம் இல்லாத நிலை. அது சூரியனுடைய சிம்ம வீட்டிற்கு 8ஆம் வீடாக மறையக்கூடிய நிலையும், தன் வீட்டிற்கும் சூரியன் மறைந்து பொதுவான காலச்சக்கர அடிப்படையிலும் ஒரு 12இல் மறைவது கண்டிப்பாக சூரியனுடைய ஆளுமையை கொண்ட அரசியலில் உள்ளவர்கள், அரசாங்க பணியில் உள்ளவர்கள் அண்ட் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்தில் உள்ள முதல் குழந்தை ஆண் குழந்தையை குறிக்கக்கூடிய உங்களுக்கு என்னெல்லாம் சூரியனுடைய காரகாஸ் தெரியுமோ அதை எல்லாவற்றிற்குமே இந்த பங்குனி மாதத்தில் பெரிய தொல்லை இருக்க வாய்ப்பிருக்கிறது. மேலும் அந்த சனியோடு இணைவது அடுத்த தொல்லை, ஒரு அடிஷனலான இன்னும் கொஞ்சம் ட்ரபிள்ஸ் அடுத்த கட்டத்திற்கு எஸ்கலேட் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளலாம். பங்குனி மாதம் தொடங்குவது எப்பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது மார்ச் மாதம் 15ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சூரியன் கிரகம் மாற்றம் அடைய இருக்கிறார். அந்த வீட்டில் அவர் சனியுடனும் ஆல்ரெடி அங்கு இருக்கக்கூடிய சுக்கிரனுடனும் இணைந்து, சனி சுக்கிரன் சூரியன் இந்த 3 கிரகங்கள் மீனத்தில் இருப்பார்கள். அதன் பிறகு சூரியன் நகர்ந்த பிறகு கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகு கிரகம், புதன் கிரகம், செவ்வாய் கிரகம். சோ இதுதான் முக்கியமான ஒரு கிரக நிலை. அதன் பிறகு பங்குனி மாதத்தினுடைய இறுதி வாரமாக வரக்கூடிய நிலையில் உள்ள ஒரு கிரக மாற்றம். மேஷத்திற்கு காலச்சக்கரத்திற்கு முதல் வீட்டுக்கு 8 செவ்வாய் கிரகம் கும்பத்தில் இருந்து அவரும் விரயஸ்தானமாகிய மீன ராசியில் இணைய போகிறார். சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரக மாற்றங்களாக இந்த பங்குனிக்குள்ளேயே நடக்கக்கூடிய நிலை. நம்ம பொதுவாக எந்த கிரக நிலையையும் சொல்லாமல் பொதுவாக 4 பலன்களை சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஓரளவிற்கு ஜோதிட ஆர்வலர்கள் என்னுடைய சேனலை ஒரு சிலர் பார்ப்பதனால், அதற்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க நினைப்பதனால் இன்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்கிறது இந்த மாதம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். சோ இப்பொழுது நம்ம முக்கியமாக சூரியனுடைய அமர்வுக்கு சனியுடைய இணைவிற்கும் ஓரளவிற்கு இதெல்லாமே ஹைலைட் ஆக வைத்து இந்த பங்குனி மாதத்தின் பலன்களை 12 ராசிகளுக்குமே இந்த ஒரே பதிவில் பார்த்து விடலாம். முதலில் மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கொண்டால், இவர்களுக்கு பஞ்சமாதிபதியான சூரியன் 12இல் மறைகிறார், தன் வீட்டிற்கும் 8இல் மறைகிறார். கண்டிப்பாக உங்களுடைய முதல் குழந்தை வகையில் அவங்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்ல அவர்களுடைய வாழ்வில் சில ஒரு சிரமங்களை சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். இதே அவங்க பூர்வீகம் தொடர்பான விஷயங்களுக்கும் அப்ளை ஆகும். ரொம்ப நீங்க எச்சரிக்கையாக இந்த 5ஆம் வீட்டுக்குடைய எல்லா விஷயங்களையும், புத்தி ரிலேட்டடான டெசிஷன் மேக்கிங் தொடர்பான எல்லா விஷயங்களுக்குமே ரொம்ப நீங்க நிதானமாக கையாள வேண்டிய மாதம் இந்த பங்குனி மாதம். மேலும் உங்களுடைய தந்தையாருக்குடைய காரக்கா அப்படிங்கிற வகையிலும் இந்த சூரியன் 12ஆம் வீடாகிய மீனத்தில் முதலில் செல்லக்கூடிய நட்சத்திரமும், தந்தைக்குடைய உங்களுக்கு மேஷ ராசிக்கு 9ஆம் வீடாக வரக்கூடிய குருவினுடைய நட்சத்திரமாகிய பூரட்டாதியில் சென்று தந்தை காரகா, தந்தை பாவக அதிபதி இரண்டுமே இணைந்து 12இல் மறைவது கண்டிப்பாக தந்தைக்கு ஒரு தோஷத்தை கொடுக்கலாம். அவர்களுடைய தந்தையுடைய வயதுக்கு ஏற்றார் போல நீங்க சரியாக மேஷ ராசியுடைய தந்தையை கொஞ்சம் கவனித்து பார்த்து கொள்வது ஒரு பலனை உங்களுக்கு பெட்டராக கொடுக்கும். சோ மற்றபடி உங்களுக்கு இது என்னெல்லாம் பாசிட்டிவிட்டி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், பூர்வ புண்ணியாதிபதி 12இல் மறைவது பூர்வீகத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்வதற்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும். ஒரு லாங் டிராவல்ஸ், வெளிநாட்டு பிரயாணங்கள், உங்களோட பணிக்கு இல்லைன்னா தொழிலுக்கான சில பிரயாணங்கள், இல்ல நீங்க சும்மா ஒரு பில்கிரிமேஜ் போன்ற சுற்றி பார்க்கக்கூடிய அந்த பிரயாணமாக கூட இது நல்ல விதமாக நடக்கும். ஆனால் கண்டிப்பாக டெசிஷன் எது எடுத்தாலும் சரியாக நீங்க வேறு யாருடைய உதவியாவது நீங்க எடுத்துக்கொண்டு முடிவெடுப்பது ரொம்ப நல்ல நிலை. உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். சூரியனுக்கு எல்லோருக்குமே உடைய ஆன்ம காரகனாக ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறதுனால் உங்களுக்கு ஒரு ஆன்ம பலத்தையும் சரியாக நீங்க பராமரித்தால் இது சரியாக இருக்கும். பராமரிக்கலைன்னா அது இன்னும் கொஞ்சம் வீக்கா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டா நீங்க எடுத்துக்கலாம். மற்றபடி உங்களுக்கு ஓரளவிற்கு லாபஸ்தானத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாயாக இருப்பார். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஏப்ரல் 2 வரை
லாபஸ்தானத்திலே இருக்கக்கூடிய நிலை இருப்பதனால் பொருளாதாரத்தில் பிரச்சனை பெரிதாக இருக்காது. ஆனால் நிறைய ரிலேஷன்ஷிப் பிரச்சனையை நம்ம முதலே சொன்னது போல குழந்தைகள், உங்களை பெற்றவர்கள், நீங்கள் பெற்ற குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டாலே பாத்தீங்கன்னா அதற்கு தாண்டி நமக்கு எந்த பணம் வந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. நிறைய இமோஷனல் ஒரு கான்ஃபிளிக்ட் போன்ற நிலையை மேஷராசி சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இது வாக்கியமா திருக்கணிதமா அப்படின்னு தெரியாவிட்டாலும் சனியுடைய அமர்வு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட நிலையில் ரொம்ப கவனமாக பேச்சில், உணவில், ஆரோக்கியத்தில், குடும்ப வாழ்வில் எல்லாமே நீங்க நிதானமாக இருந்து கொஞ்சம் நிறைய நீங்க பொறுமையை மட்டும் கடைபிடிக்கக்கூடிய சில விஷயங்களை பிராக்டிஸ் செய்தாலே என்னை பொறுத்தவரை மேஷராசி நிறைய விஷயங்களை மற்றவர்களை விட ரொம்ப ஈஸியாக கடந்து விடலாம். இவங்க நிறைய மாட்டிக்கொள்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பொறுமையே இருக்காது. யாராவது இரிட்டேட்டிங்கா பேசினாலோ இல்லைன்னா ஒரு அப்சர்டா பேசினாலோ அவங்கள மீறி வார்த்தைகள் கொட்டக்கூடிய நிலையாக இருக்கும். சோ இதை நான் பார்க்கக்கூடிய நிலையாக இருப்பதனால் அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நானும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு ஸ்லோகா சாண்டிங்கை நம்ம அந்த நேரத்தில் செய்வது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். நமக்கு ஆகாதவர்கள் பேசுறாங்க அப்படின்னாலே நீங்க ஏதாவது ஒரு சாண்டிங்கை மனதில் அதை தொடர்ந்து அதை ரிப்பீட் பண்ணி கொண்டே இருப்பது, அதை ஓட விடுவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். தொழிலுக்கு, பணத்துக்கு எல்லாமே ஒரு நல்ல ஏற்றம். ஆனால் எல்லா வகையிலும் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ரொம்ப கவனம் தேவை, டெசிஷனிலும் கவனம் தேவை. அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கும் பொழுது முதலில் சூரியனுடைய அமர்வை முக்கியத்துவமாக எடுத்து பார்க்கும் பொழுது ரிஷப ராசி நண்பர்களுக்கு 11ஆம் வீட்டில் அமரக்கூடிய சூரியனாக இருப்பார். இது இவங்களுடைய சுகஸ்தானாதிபதி, காலச்சக்கரத்தின் வகையில் எல்லோருக்குமே பஞ்சமாதிபதி, ஆன்ம காரகன், தந்தைக்கு காரகன். சோ கண்டிப்பாக இவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சரியாக பராமரிக்க வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். தாயாருடைய ஆரோக்கியத்திற்கும் இது அதிகம் அப்ளை ஆகக்கூடிய 2 சப்டிவிஷன் போன்ற ஒரு பலன். உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியம். அங்கு சனியுடனும் இணையக்கூடிய ஒரு நிலை. இவங்களுக்கு சனி பாதகாதிபதி, மேஷராசிக்கும் சனி பாதகாதிபதி. கண்டிப்பாக ஆரோக்கியத்திற்கு ரொம்ப பிரெஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய நிலையில் ரிஷபராசி நண்பர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய ராசிநாதனும் அந்த வீட்டில் இணைந்திருப்பதனால் ஒரு பிடிவாதம் கண்டிப்பாக அதிகம் ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கலாம். பணி ரீதியிலாக வளர்ச்சிகளை இது கொடுத்தாலும் சூழலுக்கு ஏற்றார் போல கொஞ்சம் நீங்க பிளெக்சிபிளாக இருப்பது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வகையில் நிறைய உதவியை அது கொடுக்கும். சுகஸ்தானம் கெட்டுவிட்டாலே உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல கணவன் மனைவியுடைய அந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் இந்த சுகஸ்தானம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு நிலை. ஸோ திருமண வாழ்வில் கொஞ்சம் அதிகம் கவனம் தேவை. முக்கியமாக இந்த சூரியனுடைய அமர்வு ரிஷப ராசிக்கு உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அவங்களுடைய மனதில் ரொம்ப ஒரு அக்ரஷன் அல்லது இரிட்டேஷன் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டபானாக அவங்க சில முடிவுகளை எடுத்து ஒரு பெரிய குழப்பத்தை கொடுக்கலாம். அவங்க இறங்கி வராமல் தான் பிடித்த பிடியில் இருக்கலாம். ஸோ உங்களுக்கும் கிரகம் இந்த 11th ஹவுஸ்ல இருப்பதனால் கணவன் மனைவியாக இருப்பவர்களுக்கு ரிஷபத்தில் இருவருக்குமே ஒரு ஸ்டபானான ஒரு ஈகோ கிளாஷ் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் வகையில் இது அதிகம் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ அதற்கு பின்னர் இவங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இருக்காது. ராகுவுடைய அமர்வு, இவங்களுடைய சனியுடைய அமர்வு, உச்சம் பெற்ற சுக்கிரன், பணி ரீதியிலான வளர்ச்சிகள், அற்புதமான தொழில் மேன்மை, விரயங்கள் கூட நிறைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல, நீண்ட நாள் விருப்பங்களுக்கு ஏற்றார் போல தொழிலுக்கான சில விரயங்கள், புது தொழில், இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு ஏற்படும். ஸோ இவங்களுக்கு ஹோல் ப்ரொடெக்டிவான நிலை பொருளாதாரத்திற்கு இருப்பதும், இவங்க கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் இடையே விட்டு கொடுப்பது, தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம் பார்த்துக் கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன்கள். தொழில் ரீதியிலான வாய்ப்புகள் வந்தால் கூட ஓரளவிற்கு உங்களோட ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீங்க அந்த தொழில் ஆப்பர்ச்சுனிட்டிஸை 1-2 நீங்க சரியாக நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணுவது, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நீங்க எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு 1-2 குறைந்தால் கூட உங்களோட ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது, குவாலிட்டி டைம் உங்களோட ஃபேமிலிக்கு கொடுப்பதும் ரொம்ப முக்கியமான நிலை. ஸோ அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கும் பொழுது, அடுத்தது மிதுன ராசிக்கு பங்குனி மாதம் 10ஆம் வீட்டில் வரக்கூடிய சூரியன் திக்பலம் பெறுகிறார். இது ஒரு நல்ல நிலை. ராஜகிரகமான சூரியன் திக்பலம் பெறுவது நார்மலா ரொம்ப நல்ல நிலை. ஆதிபத்திய நிலையில் இவங்களுக்கு 3ஆம் அதிபதி, தனஸ்தானத்திற்கு தனஸ்தானாதிபதி, ஆனால் அவரே அஷ்டமஸ்தானத்திற்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய 3ஆம் அதிபதி. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவையும் நம்ம அக்கௌண்டபிளாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையாக இருக்கும். அந்த கேது இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரமும் அந்த வீட்டுக்குடைய சூரியனும் இந்த 10ஆம் வீட்டோடு கனெக்ட் ஆவதனால் பாசிட்டிவாக நிறைய தொழில் மாற்றங்களை இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது.
நீண்ட நாள் தடைகளை அந்த 3ல் இருந்த முயற்சி ஸ்தானத்தில் உள்ள கேது தடை கொடுத்து கொண்டிருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே மிதுனத்திற்கு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அது அவங்களுடைய வயதிற்கு தகுந்த முயற்சியாக இருக்கக்கூடிய நிலை. அந்த எல்லா முயற்சிகளும் அவங்களுக்கு பாசிட்டிவான சக்சஸ் கொடுக்க ஒரு பாசிட்டிவான நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையாக மாறலாம். அதிகபட்சமாக தொழில் ரீதியிலான பெரிய மேன்மைகளை மிதுன ராசி அடைகிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சுக்கிரன் உங்களுடைய 5 குடையவர் 10ஆம் வீட்டில் இருப்பது பிரமாதமான ராஜயோகத்தை உறுதி செய்யக்கூடிய மேலும் ஒரு பலன். ஒரு அற்புதமான தனயோகத்தையும் ஒரு பெரிய வருமானத்தோடு கூடிய ஒரு புது வேலை இல்லைன்னா ஒரு பெரிய புது பிசினஸ்ல ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷோரூம் வச்சிருக்கிறவங்க இன்னொரு பிரான்ச் போல வேற ஒரு ஷோரூம் இல்லைன்னா உங்களோட ஆபீஸ்ல மற்றொரு ஒரு அடிஷனலாக ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற ஒரு வளர்ச்சியான நிலை தொழிலுக்கும் பணிக்கும் ஏற்படக்கூடிய நிலை மிதுன ராசிக்கு இருப்பது ரொம்ப நல்ல நிலை. அதே சமயம் தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் ரொம்ப பிரச்சனைகள் வராமல் ஓரளவிற்கு சூழலுக்கு ஏற்றாற் போல பார்த்துக் கொள்வது நல்ல நிலை. சூரியன் மாறிய பிறகு கும்ப ராசியில் இணைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுடைய ராசிநாதன் ராகு கிரகம் பிளஸ் செவ்வாய் கிரகம் இதெல்லாமே தந்தை ஆரோக்கியத்திற்கு சில சிக்கல்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. தந்தை ஆரோக்கியம் தாய் ஆரோக்கியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலையை நினைத்த ஒரு மன அழுத்தம் தொடர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு அதை பற்றிய சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத மட்டும் நீங்க பார்த்து அதை மட்டும் நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலையாக இது இருக்கும். ரிலேஷன்ஷிப் வகையில் மிதுன ராசிக்கு இந்த பங்குனி மாதத்தில் ஓரளவிற்கு விட்டு கொடுக்க வேண்டிய நிலையாகவே இருக்கும். குடும்பஸ்தானத்திற்கு அஷ்டமஸ்தானமாக கும்பத்தில் ராகு கிரகம் இருப்பதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு வெளிவட்டாரத்தில் இருந்து பெண்கள் முக்கியமாக தலையிட்டால் அது ரொம்ப பிரச்சனைகள் பெரிதாகக்கூடிய நிலையாக இருக்கலாம். பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி தொழிலுக்கு சாதகமான நிலையில் இருந்தாலும் அவர் கார்மிக்காக சில பிரச்சனைகளை வாழ்க்கை துணையோடு சந்திக்கக்கூடிய ஒரு நிலையாக ஆண்களுக்கு மிதுன ராசிக்கு இந்த மாதம் உச்ச சுக்கிரன் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓரளவிற்கு யாருக்கெல்லாம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்கோ சரியாக நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டும். 5 குடைய சுக்கிரன் துலாத்திற்குடைய சுக்கிரன் தன் வீட்டிற்கு 6ஆம் வீட்டில் போய் உச்சமாக இருக்கிறார். ஒரு மறைந்து உச்சம் பெற்று இருப்பது அதுவே உங்களுக்கு 10ஆம் வீடாக வருவதனால் ஒரு நீண்ட நாள் ஒரு பேகேஜ் கர்மா தொடர்பான ஒரு பேகேஜ் பெண்களுடனான ஒரு பேகேஜ் உங்களோட சகோதர ஆண்களுக்கு அப்படின்னு முக்கியமா எடுத்துக்கொண்டால் உங்களோட மனைவி சுக்கிரன் வந்து உங்களோட மனைவி சுக்கிரன் வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க சகோதரி அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 பேர்ல யாரோட ஒருத்தரோட உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் வரப்போகுது அப்படிங்கறத நீங்க உணர்ந்து கொள்ளலாம். அந்த கர்மா என்ன சொல்லுதோ அதற்கு தகுந்தாற் போல அந்த டைரக்ஷன்ல அது செல்லலாம். ஸோ இது ஓரளவிற்கு நீங்க அலர்ட்டாக இருப்பது உங்களுக்கு எது தேவை அப்படின்னு அதுக்கு தகுந்தாற் போல முடிவெடுப்பது நல்ல நிலை. ஸோ மிதுனத்திற்கு பொருளாதாரத்திற்கு பிரமாதமான ஒரு நிலை, வருமானம் தொழில் உயர்ந்த நிலையில் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த பங்குனி மாதம் இருக்கிறது. அடுத்ததாக கடகராசிக்கு பார்க்கலாம். பங்குனி மாதம் கடகராசிக்கு பாக்யஸ்தானத்தில் அமரக்கூடிய சூரியனாக இருக்க போகிறார். கண்டிப்பாக தந்தையுடைய ஒரு ஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த வீட்டில் தந்தைக்கு காரகா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு கிரகம் மேஷத்திற்கு நம்ம சொன்னது போலவே இவங்களுக்கும் அந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சாரத்தில் செல்வது அது 6 குடைய குருவாக இவங்களுக்கு ஆதிபத்திய ரீதியில் தந்தைக்கு சில ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். மேலும் அந்த சனியோடு இணையக்கூடிய சூரியன் வந்து அதிகமான பலன்களை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பலனை சொல்றார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சனியோடு சூரியன் இணைவதனால் கண்டிப்பாக மேஷராசிக்கு தந்தைக்கு ஆரோக்கிய பிரச்சனை, கடகத்திற்கும் அதே போல தந்தைக்கு ஆரோக்கிய பிரச்சனை. தந்தை ஸ்தானத்திற்குடைய பாக்யாதிபதியும் 12இல் மறைவது ஓரளவிற்கு நீங்க இதை புரிந்து கொள்வது நல்ல பலன். சில கடல் கடந்த பிரயாணங்களால் ஒரு திடீர் விஷயங்களாக சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலையும் கடகத்திற்கு ஏற்படலாம். பூர்வீகத்தை விட்டு வேற இடத்துக்கு செல்லலாம், இல்ல வேற ஜாபுக்காக நீங்க இடமாற்றத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலனாக கடகராசிக்கு இந்த பாக்யஸ்தானத்தில் இணையக்கூடிய சூரியன் சனி சுக்கிரன் இருப்பது ஒரு ஆரோக்கியம் சுகஸ்தானம் இதெல்லாம் கெடுத்துக்கொண்டு ஒரு பிரயாணத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க, டிராவல் பண்றீங்க. ஸோ டிராவல் பண்ணும்பொழுது நம்ம ரொம்ப சுகமாக வீட்டில் தூங்குவது போல தூங்க முடியாது. இந்த மாதிரி சில பிரயாணங்களை நீங்க லாங் டிராவல்ஸாக மேற்கொள்ளக்கூடிய நிலை அதிக நண்பர்களுக்கு இந்த கோச்சாரத்தினால் நடப்பது நிறைய டிஸ்டிங்டாக தெரிகிறது. மற்றபடி இவங்களுக்குமே 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் 2இல் இருக்கக்கூடிய கேதுவும் ரிலேஷன்ஷிப் வகையில் கண்டிப்பாக நிறைய மன அழுத்தங்கள் இருக்கலாம். விட்டு கொடுப்பது அப்படிங்கிறது உள்ள ஓரளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழலாக இது காட்டுகிறது. கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் சில குழப்பங்கள், நீங்களுமே குடும்ப வாழ்வில் வெளிவட்டாரத்திலிருந்து கொஞ்சம் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு ஓரளவிற்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஏதோ ஒரு மன அழுத்தம் கடக ராசிக்கும் இந்த மாதம் தொடரக்கூடிய நிலை போல இருப்பது
அது குரு வழிபாடு உங்களுக்கு பாகியாதிபதியை நீங்க நல்ல விதமாக வழிபட்டு கொண்டே ப்ரே பண்ணி கொண்டே இருப்பது. வீட்டிலே கூட எனிடே உங்களுக்கு குரு ஹோரா எப்பொழுது வருகிறது அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணி பார்த்தால் அந்த குரு ஹோரையில் உங்க வீட்டுல ஒரு சின்ன விளக்கு வைத்து விட்டு வழிபடுவது, எல்லோ கலர்ல ஒரு பனானா வச்சு கூட சுவாமிக்கு படைப்பது, அதை நீங்க சாப்பிட்டு விடுவது, இல்ல ஒரு சின்ன ஒரு பாலில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து சுகர் கலந்து சுவாமிக்கு படைத்து விட்டு அதை நீங்க குடிப்பது, இதெல்லாமே குருவை பலப்படுத்தக்கூடிய பரிகாரமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் ஆன் த ஹோல் பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு சற்று கிரக நிலை சரியில்லை, பொறுத்து போக வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பணி, தொழில், பொருளாதார ஏற்றம், பிரயாணங்கள் அதெல்லாம் உள்ளடக்கிய விஷயமாக பிடிச்சதோ பிடிக்கலையோ உங்களுக்கு நிறைய அலைச்சல்களை கொடுத்து அவர் ஒரு மாதிரியான ஒரு ப்ரொடெக்டிவான நிலையில் இருக்கும். அடுத்தது சிம்ம ராசிக்கு பங்குனி மாதம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் தன் வீட்டிற்கு நேர் 8ஆம் வீடாகிய மீன ராசியில் போய் அமரப்போகிறார். அடுத்த பயிற்சி மேஷ ராசிக்கு அவர் புது வருட பிறப்பாக சித்திரை பிறந்தாலும் அவர் பாதக வீட்டில் போய் உச்சம் பெற போகிறார். ஸோ இப்பொழுதே நான் சொல்ல நினைப்பது, சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்கள் அடுத்த 2 மாசத்துக்கு ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருப்பது, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பேசிக்கான சில விஷயங்களை மட்டும், முக்கியமான வேலைகளை மட்டும் பார்த்து கொள்வது, வேற அடுத்தடுத்த பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இப்பொழுதைக்கு நீங்க போஸ்ட்போன் பண்ணி வைப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஸோ இப்பொழுது 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு திடீர்னு வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு ஒரு லாபமான விஷயத்தை இது ஏற்படுத்தலாம். ஆனால் 8ன்னு சொன்னாலே 9ஆம் வீட்டை விரயம் செய்யக்கூடிய வீடு. கண்டிப்பாக தந்தையுடைய ஆரோக்கியம் சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்கள் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். முதலிலே நம்ம மேஷத்துக்கு சொல்லிட்டோம், கடகத்துக்கு சொல்லிட்டோம், இப்ப சிம்மத்துக்கும் வருவதனால் மேஷ ராசி சிம்ம லக்னம், மேஷ ராசி கடக லக்னம், இல்லைன்னா கடக ராசி சிம்ம லக்னம், கடக ராசி மேஷ லக்னம், இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த தந்தை ரீதியிலான விஷயங்களுக்கு அது 2 முறை அந்த டேஞ்சரஸான பலன்கள் அப்ளை ஆகும். ஸோ சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களோட ராசிநாதன் 8ல் இருப்பதனால் இந்த காலகட்டத்தில் நீங்க பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு ரொம்ப அலைச்சல்கள் தானாகவே ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. ஸோ நீங்க ஓரளவிற்கு ரொம்ப சுற்று வழியெல்லாம் இல்லாம சின்ன சின்ன விஷயங்களையும் சிம்பிளான விஷயங்களையும் மட்டும் தேர்வு செய்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனோடு சனியும் இருப்பது, அஷ்டமஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து 6ஆம் அதிபதியான 7ஆம் அதிபதியான சனியுடன் இணைந்து இருப்பது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஏதோ ஒரு டஃப்பான சூழலில் ஒரு படகு சவாரி போன்ற எல்லோருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான காலகட்டத்தில் பயணிப்பது போன்ற ஒரு நிலையை சிம்ம ராசி லக்ன நண்பர்களுக்கு இந்த கோச்சாரம் சொல்கிறது. முக்கியமாக ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் சிம்ம ராசி பார்த்துக் கொள்வது, மனக்குழப்பத்தை தவிர்ப்பது, ரொம்ப போட்டு யோசிக்காமல் ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து யோசிச்சுட்டு ஒரு நல்ல வழிபாடு, ஒரு பிரேயர், ஒரு ஸ்லோகம் சொல்லி அது நீங்க சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அதோட அந்த விஷயத்தை நீங்க மறக்க ட்ரை பண்ணினால் மட்டுமே ஜென்மத்தில் உள்ள கேது கிரகம் மன அழுத்தத்தினால் அடுத்த காம்ப்ளிகேஷனை கொடுக்காமல் உங்களால தப்பிக்க முடியும். ஸோ சிம்ம ராசி இதை சரியாக ஒரு முறைக்கு 2 முறை கேட்டு நீங்க இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 8ல் இருக்கக்கூடிய 3 கிரகங்கள், அங்க சுக்கிரனும் பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதியும் 8ல் இருப்பதனால் இது கண்டிப்பாக கணவன் மனைவியிடையே ரிலேஷன்ஷிப் வகையிலும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஒரு நல்ல பலன். 7ஆம் வீடாகிய உங்களுடைய வாழ்க்கை துணை இல்ல பார்ட்னர்ஸ் இல்ல உங்களோட சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களை குறிக்கக்கூடிய அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு கிரகம், உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்குரிய புதன் கிரகம், இதுவுமே ஓரளவிற்கு பொருளாதாரத்திற்கு ஏற்றமான நிலையும், உங்களுக்கு ஒரு திருமண வாழ்வில் சில குழப்பமான, முக்கியமாக கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு கிளாஷ், ஒரு ஸ்மூதான ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஏதோ ஒரு மன அழுத்தம், சண்டை, வாக்குவாதம் அப்படி இருக்கலாம். அதே சமயம் ஒரு சிலருக்கு இது 2ஆம் திருமணத்தை நோக்கிய வேகமான ஒரு சில மாற்றங்களையும் கொடுக்கலாம். 7ல் இருக்கக்கூடிய புதன் கிரகம் 11ஆம் அதிபதியும் அவரே. ஸோ ஓரளவிற்கு நீங்க சூழலுக்கு ஏற்றாற் போல விஷயங்களை பொறுமையா ஹேண்டில் பண்ணுவது நல்ல பலன். அங்க ராகு புதன் செவ்வாயும் இருப்பது கண்டிப்பாக சிம்மத்திற்கு பாதகாதிபதி 7ல் இருப்பது உறுதியாக திருமண வாழ்வில் மட்டுமே அதிக அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை. பணியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஆனால் நிறைய உங்களுக்கு ஒரு பணிச்சுமையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அதிகமாக இருப்பதனால் உங்களோட வேலைக்கு தகுந்த எனர்ஜி, அதற்கு தகுந்த ஓய்வு அப்படிங்கிற வகையில் நீங்க பிளான் பண்ணி கொள்வது, முடிந்தவரை குடும்ப வாழ்விற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது விட்டுக் கொடுக்க முடிந்தால் விட்டுக் கொடுப்பது, இல்லைன்னா சூழலுக்கு ஏற்றாற் போல நீங்க முடிவெடுத்துக் கொள்வது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இந்த பங்குனி மாதம் உங்களுடைய நேர் 7ஆம் வீடாக உங்களுக்கு
டயகனலி ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய மீன ராசிக்கு சூரியன் வருகிறார். விரையாதிபதியான ஒரு கிரகம், உங்களுக்கு ஆதிபத்திய ரீதியிலாக விரையாதிபதி. அவர் காரகா வகையில் குழந்தைகளுக்கு பஞ்சமாதிபதியாக, தந்தை வகையில் தந்தைக்கு காரகா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நேர் 7ஆம் வீட்டில் இருப்பதனால் வாழ்க்கை துணைக்கு இல்லைன்னா குழந்தைகளுக்கு தந்தைக்கு மருத்துவ விரயங்கள் சில குறிக்கக்கூடிய பலன்களை ஒரு சிலருக்கு இது கொடுக்க போகிறது. வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தை ரொம்ப அதிகமாக முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டிய பலனாக முதலில் நீங்க இதை எடுத்துக்கொள்ளலாம். தந்தையுடைய ஸ்தானத்துக்கு உடைய அந்த ரிஷபத்திற்கு ஒரு சாதகம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சனியுடைய பார்வையினால் தந்தைக்கும் ஏதோ ஒரு டஃப்பான ஒரு சூழல் போய் கொண்டிருப்பதனால் இந்த விரையாதிபதியான சூரியன் தந்தைக்கான மருத்துவ விரயங்களுக்கும் ஒரு ஜஸ்டிபிகேஷன் போல இருப்பது கண்டிப்பாக நீங்க குடும்பத்தில் எல்லோருடைய ஆரோக்கியத்திலும் அதிக வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் திருமண வாழ்வில் சில பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்ல பலன்கள். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்க டயபெட்டிஸும் பார்த்து கொள்ள வேண்டும். பிளட் பிரஷர் இருக்கா அப்படிங்கிறதையும் அடிக்கடி நீங்க மானிட்டர் பண்ணி கொண்டே இருப்பது நல்ல பலனை கொடுக்கும். 7ல் இருக்கக்கூடிய சூரியன் வாழ்க்கை துணையை தான் அதிகம் டார்கெட் பண்ணி அவங்களோட ஹெல்த் இல்லைன்னா அவங்களோட மனநிலை, அதனால குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத நிலை போல ஒரு சலசலப்பு கன்னி ராசிக்கு அதிகம் காணப்படுவது ரொம்ப முக்கியமான பலன். 6ல் இருக்கக்கூடிய ராகு கிரகம் உங்களுடைய ராசிநாதன் 10 புதன், இவங்கெல்லாம் 6th ஹவுஸ்ல ரொம்ப பலமாக ஃப்ரெண்ட்லி காம்பினேஷனாக இருப்பது. செவ்வாயுடைய இணைவு அங்க கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு அமர்வு அப்படிங்கிறதுனால வேலையில கூட நீங்க ஒரு அலட்சிய மனோபாவம் இல்லாமல் கொஞ்சம் நீங்க முன்ன பின்ன காம்ப்ரமைஸ் இருந்தாலும், லேட் ஹவர்ஸ் வேலை செய்தாலும், பொறுப்புகள் நிறைய உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் கொஞ்சம் நீங்க பொறுமையாக இருப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஆனால் ஜாப் இருக்கும், அதுக்கு பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக 6ஆம் வீட்டில் உள்ள வலுத்த கிரகங்களும் 7ஆம் வீட்டிற்கு சாதகம் இல்லாத அந்த 7ஆம் வீட்டில் உள்ள கிரகங்களும் சனி சூரியன் சுக்கிரன் இணைவு வாழ்க்கை துணைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நீங்க சரியாக கண்டுபிடித்து அதை நீங்க சப்போர்ட் பண்ணுவது உங்களுக்கு பிற்காலத்திற்கு அவங்களுடைய சப்போர்ட் லாங் ரன்ல இருக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும்.